ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். யோசித்து பாருங்க, பாவிகளாக இருந்த அல்லது இருக்கிற நமக்காக கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்திருக்கிறார் சொல்ல எவ்வளவு மேன்மை. அவர் பேசுவதோடு அல்ல, செயலில் அதை காண்பிக்கிறார். அன்பை விளங்க பண்ணினார். ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை தந்தரல் வேதம் சொல்லுகிறதே. பாவிகளுக்காக தன்னை அவர் பலியாய் கொடுத்ததினாலே அந்த பாவத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த மரணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நித்திய ஆக்கினை அல்லது அந்த அக்கினி கடல், அதிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுகிறோம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அதனால்தான் தம்முடைய அன்பை ரத்தத்தை சிந்தி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும் பொழுது அன்பாகவே இருக்கிறார். ஒரு நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கலாம், உதவி செய்கிறவர்களுக்காக இன்னொருவர் உதவி செய்யும்படியாய் எவ்வளவு விதமான தியாகத்தை பண்ணலாம், நேசிக்கிறவர்களுக்காக கூட உயிரை கூட கொடுக்கலாம். ஆனால் துன்மார்க்கருக்காக, பாவிகளுக்காக, துரோகம் பண்ணினவர்களுக்காக, அக்கிரமம் செய்கிறவர்களுக்காக, இவங்க ஒன்றுக்குமே உதவாது என்று சொல்லி விரோதமாக இருக்கிறவர்களுக்காக யாராவது உதவி செய்வார்களா, ஜீவனை கொடுப்பார்களா? வாய்ப்பே இல்லை. ஆனால் இயேசு அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த மனுக்குலத்தை தான் சந்திக்கும்படியாய், மீட்கும்படியாய் தன்னே பலியாய் கொடுக்கிறார். அதுதான் இயேசுவின் அன்பு. அந்த இயேசுவை நமக்காக அனுப்பின பிதாவுடைய அன்பு அது அல்ல குறையாது. அது ருசிக்க தெவிட்டாது. அது ஈஸியா வார்த்தையினால் சொல்லவே முடியாது. உலக மனிதருடைய அன்புக்கெல்லாம் ஒரு லிமிட் உண்டு, இதுக்கு லிமிட்டே கிடையாது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு சமயம் ஒரு வீட்டுல 2 அண்ணன் தம்பி, 2 பேருமே நன்றாக சிறு வயதிலே படித்து வளர்ந்த போது தம்பி தவறான பாதையில் போக ஆரம்பித்தான். போதைப் பொருளுக்கு அடிமையானான், குடித்தான், கொலைகள் எல்லாம் கொள்ளையடிக்கிற குற்றங்களோடு சேர்ந்து அவைகளே இது பண்ணினான். போலீஸ் அவனை தேட ஆரம்பித்தது. ஒரு நாள் ஒரு கொலையை பண்ணிவிட்டு வேகமாய் ஓடி வருகிறான். தப்பிவிட வேண்டும். போலீஸ் அவனை துரத்துகிறது. காவல்துறையினை துரத்தினவனை எப்படியா தப்பிக்குமன் நேரா ஓடி வந்தவன் சட்டையெல்லாம் ரத்த கரையாக இருக்கிறது. தன்னுடைய சகோதரன் வீட்டு கதவை தட்டுகிறான். யார் கதவை தட்டுறார்? திறந்த உடனே தன்னுடைய தம்பி மேல சட்டைகள் எல்லாம் பிளட்டா இருக்குது. உடனே உள்ள போன்னு சொன்ன உள்ள போயிட்டான். உள்ள போனதை கதவை சாத்திட்டாங்க. போலீஸ் வந்து தட்டுது, இங்கதான் போயிருக்கிறான்னு சொல்லிட்டு. உடனே அங்க உள்ள போன நீங்க போய் இது பண்ணிக்கோ, சட்டை கழட்டு அப்படின்னு சொன்னதும் ட்ரெஸ் எல்லாம் மாத்த சொல்றான். டக்கு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அப்ப அவர் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவனுடைய சட்டையை எடுத்து இந்த அண்ணன் போட்டுட்டு நேரா கதவை திறக்கிறான். கதவை திறந்த உடனே போலீஸ் பாக்குறாங்க. யோசித்து பாருங்க, இந்த சட்டையில இருக்கிற ரத்தக்கரை இதெல்லாம் பார்த்ததும் இவன் தான் கொலையாளின்னு சொல்லி பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். இவன் அரெஸ்ட் பண்ணப்படுகிறான். அதற்கான தண்டனை கொடுக்கப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த தம்பியினுடைய உள்ளம் உடைய ஆரம்பிச்சு யோசிக்க ஆரம்பித்தானாம். தவறு செய்தது நான், இந்த வாழ்க்கை எதுவுமே சரியில்லை. இந்த அண்ணனுக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கே வேதனை கொடுத்தவன். இன்னைக்கு என் அண்ணன் எளிதாக என்னை பிடித்து கொடுத்து விடலாம். இங்கதான் இருக்கிறான், இவன் தான் என் தம்பி, சொன்ன பேச்சு கேட்கல, பிடிச்சிட்டு போங்கன்றானால் அதை செய்யாம தான் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியாய், தவறே செய்யாத அண்ணன் ஏற்றுக்கொள்ள முடியாய் எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு, இவ்வளவு அன்பு நம்மள வச்சிருக்கிறான்னு சொல்லி அழுது அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சுதான். யோசித்து பாருங்க, சொந்த அண்ணன் தம்பிக்காக அவனுடைய அன்பு. அதே போலதான் இயேசுவின் அன்பு அதை காட்டிலும் பெரியது. நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார், நமக்காக தன்னை கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? ஜீவனே கொடுத்த தேவன் உலக பிரகாரமா குறைவோடு இருக்கலாம், பலன் இல்ல, நன்மை உண்டாகல, வியாபாரம் சரியில்லை, வேலை சரியில்லை, எதிர்காலத்து குறிச்ச கவலை, பிள்ளைகளுக்கு ஒன்னும் நடக்கல, இப்படி எல்லாம் கவலைப்படுற நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டா செய்யாம இருப்பாரா? நிச்சயமாகவே செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். அவர் செய்த தியாகத்திற்கு ஈடா நாம் என்ன செய்ய போகிறோம் அதை சிந்திப்போம். நம்மால் முடிந்த அளவு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை, சுவிசேஷத்தை மற்றவர்கள் சொல்லுவோம். எல்லாரும் அந்த ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் வர வேண்டுமே. எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க அதற்கு பரிகாரம் ஒண்ணு இயேசுவின் மூலமா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லணுமே. அதை நாம் செய்யும் பொழுது குடும்பங்களுக்குள்ளே மாற்றம் வரும், சாபங்கள் முறியும், சந்தோஷம் தொடர ஆரம்பிக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அக்கிரமக்காரருக்காக, பாவம் செய்த எங்களுக்காக நீர் உண்மையே பலியாய் கொடுத்தீரப்பா. அதற்காக நாங்கள் ஈடு என்ன செய்ய முடியும் யோசித்து பார்த்தால் நாங்கள் ஒன்றுமே இல்லையப்பா. அவ்வளவு பெரிய தியாகம், அவ்வளவு பெரிய அன்பு எங்கள் மேல் வைத்திருக்கீங்க. அந்த அன்பிற்கு ஏற்றவாறு நாங்கள் துரோகம் பண்ணாமல் நாங்களும் நேசிக்க, நாங்களும் கற்பனைகளை கைக்கொள்ள, நாங்களும் ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக.
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தைரியப்படுத்துங்கப்பா. நம்பிக்கை இல்லாம சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு எனக்கு என்ன இருக்குது, யார் இருக்கிறா, ஜீவனே கொடுத்த இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் கரமிருந்து நடத்தட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றுமே மாறாதது, அது நிலையானது. அந்த அன்பை சார்ந்து கொள்வோம், நாமும் அவரை நேசிப்போம். தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.